ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சேமியா கேசரி ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் உருகுனதும் 15 முந்திரி 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு முந்திரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து கேசரி செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கு இல்லைங்களா, அதே கீயில் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். மீதி இருக்கிற நெய்யில் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து கேசரி செய்ய போகிறேங்க. சேமியா ஃபேவரட் சேமியான்னு வாங்க இல்லைங்களா, அது தடியாக இருக்குமே, அந்த சேமியா எடுத்துருக்கேன். 1 கப்பு சேமியாவை அந்த நெய்யிலே சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேமியா நல்லா செவந்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துட்டே வாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல வாசம் வரும். சேமியா வறுப்பட்டதுக்கப்புறம் அந்த நெய்யிலே வறுத்து செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததாக அதே பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு எதுக்கு சேர்க்குறோன்னா ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்குங்க, அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு கூட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சேமியாவை சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இதில் ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, கேசரினாலே கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஃபுட் கலர் சும்மா கொஞ்சமாக சேர்க்குறேன். ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் மெலிஸ் சேமியா எடுக்கிறதா இருந்தால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால தான் 10 நிமிஷம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல சேமியாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி சேமியா வெந்துட்டுருக்கு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாங்க. சேமியா வேகாததுக்கு முன்னே நம்ம சுகர் சேர்த்தோன்னா சேமியா சுத்தமாக குக் ஆகாது, அப்படியே நின்றுடும். அதனால நல்ல சேமியா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்ல தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. சேர்த்துட்டு நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சுகர் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே இலக்க கொடுத்து திரும்பவும் திக்காகும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி தண்ணி ஆகி அதுக்கப்புறம் நல்லா திக்காகி வந்துடும் சேமியா. நம்ம 1 கப் அளவுக்கு சேமியாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தோம் இல்லையா. சப்போஸ் நீங்கள் 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாகி திக்காகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கேசரி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இது உள்ள சேர்த்துக்கலாங்க. முந்திரி கூடவே நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். வறுத்து வச்சுருந்த முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்குங்க. உடனுக்குடனே அப்பவே குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த ரெசிபியை செய்திடலாம். வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட இந்த ரெசிபியை டக்குன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஈஸி. நீங்கள் வேணும்னா இதுக்கு மேலே கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.